நம்மளுக்கு வெளியில் பப்ளிக்காக சொல்லும்போது அந்த அவர் பிடிக்காதவங்க அப்படியே நம்ம கொள்ளுங்க சொல்லி கள்ளப்படி எரியிறாங்க. எப்படி இருக்கும் நாங்கள் ஒரு சிலர் படிச்சுருவாங்க, ஐயோ நான் இல்லையா சொல்லலையா எங்கே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லலை, நீங்கள் கொண்டாலே எனக்கு பரவாயில்ல, நான் சொல்லுவேன் அடுத்த செகண்ட் நான் அங்கே போகிறேன் கமலுக்கு போகிறேன். இவர் அப்படியே பார்க்குறாரு, கர்வத்தில் ஏசாமி அப்படியே அவர் கூப்பிட்றாரு பார்க்குறாரு, அங்கே சிரிச்சுக்கிட்டே சார் கல்ல ஒண்டி எரிதாங்க. இருந்தாலும் சந்தோஷம், அவர் பார்த்த உடனே அவர் சந்தோஷம் வந்துருக்கு. ஆவியில் அவர் பார்க்குறாரு, நடக்க போகிறத பார்க்குறாரு, அடுத்த செகண்ட் அவர் பரவலுக்கு போகிறாரு. அதனால் அப்படி சந்தோஷமாக அப்படியே சாகுறாரு. அதுதான் அந்த இயேசுங்கிற நம்பிக்கை வரும்போது என்னன்னா மரணத்தை குறிச்சு ரொம்ப பயம் வராது, பயமே வராது. அதுக்கு பரவத்துக்கு ஆமாம் பரவத்துக்கு ஆமாம் நம்ம பரவத்துக்கு போகிற வேலையாக இருக்குது, அதுக்கு வந்திருக்காரு பரவத்துக்கு தான் கொஞ்சம் கூட நமக்கு பயம் வராது. அதுக்கு இந்த தேகத்தை குறித்து குடியிருக்கிற கத்தெடுத்து குடிக்கிற அவர் இருக்கிறோம் என்று அறிந்து கொண்டு எப்பொழுதும் தைரியமாக இருக்கும். ஒரே தைரியம் அவர்கிட்ட செத்த அடுத்த சேர்ந்து அவர்கிட்ட போகிறோம், பரவத்துக்கு போகிறோம். அந்த தைரியமே அந்த மரண பயத்தை நெருங்க விடாமல் தடுக்கும், மரண பயத்தை அகற்றி விடும். சந்தோஷமாக இருக்கும், செத்த ஆளு சந்தோஷமாக. இங்கே வாழ்றது ரொம்ப கஷ்டம். நிறைய அதை சொல்கிறாங்க, 100 வயசு ஒரு தும்மல் போட்டால் 100, 200, 300, 400, 500. இன்னைக்கு போகிற காலத்தில் துன்பம் துயரங்க ரொம்ப கஷ்டங்க. காலங்கள் அப்படி இருக்கு, சந்தோஷத்துலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போகிற காலத்தில் வேதனையே அதிகமாக இருக்கும், ரொம்ப கொடூரமாக இருக்கும்.